ஏதேனும் ஒரு விதத்தில் நம்மளை சுற்றி இருக்கவா எல்லாரும் நமக்கு நல்லதே நினைப்பாங்கிறதும் இல்லை. இந்த கண் எச்சிலோ வாய் வார்த்தையோ நம்ம மேல பட்டுடுமான்னு கேட்டா படாது. நிருசிம்ஹனை ஆராதனம் செய்தால், சக்கரத்தாழ்வாரை ஆராதனம் செய்தால். அப்படி சக்கரத்தாழ்வாருக்கும் ஒரு விதத்தில் பல்லாண்டு பாடி அந்த சக்கரத்தாழ்வாரை தன் உள்ளே தாங்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய ஆச்சரியமான அகடித கடனா சாமர்த்தியத்தை வெளிப்படுத்திய அவதாரமான அக்காரக்கனியான யோக நிருசிம்மனான பிரகலாத வரதனை பாடி, அந்த பிரகலாதன் இன்ற ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஆச்சரியமான இந்த கோவிலில் காட்டுக்கு இடையே காட்டழி சிங்கராய் வனசுந்தரனாய் காட்சி கொடுக்கிறார். ருக்மிணி எழுதினா ஸ்ருத்வா குணான் பூ வனசுந்தர ஸ்ருண்வதாத்தே. புவனன்னு சொல்லாதீங்க, பூ வனசுந்தர. வனசுந்தரனா வன காடு, சுந்தரனா அழகு. அப்ப ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது காட்டழி சிங்கரத்தான். பூ வனசுந்தர ஸ்ருண்வதாந்தே, வனசுந்தரனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. அப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது இந்த நிருசிம்மூர்த்தியை தான். இதே க்ஷேத்திரத்தில் தான் எத்தனையோ ஆச்சாரிய வரியர்கள், முக்கியமா பிளலோகாச்சாரியாருடைய அஷ்டாதச ரகசியம், ஸ்ரீவச்சன பூஷணம், முமுக்ஷுப்படி, பரந்தபடி, பிரபன்ன பரித்ராணம் போன்ற ஆச்சரியமான கிரந்தங்கள். அஷ்டாதச ரகசியம்னு பிளலோகாச்சாரியாருடைய கிரந்தத்துக்கு அந்த திரட்டில் எத்தனையோ கிரந்தங்கள் தானே தேவப்பெருமாளுடைய அம்சம்னு ஒரு அடியவருக்கு காண்பித்த இடம் இந்த இடம். இந்த கோவிலில் தான் காலக்ஷேபம் நடந்திருக்கு. நிறைய ஆச்சாரியர்கள் இருந்து உபன்யாசம் பண்ணியிருக்கா. நம்ம நடந்து போகிறோமே, அந்த மண்டபத்தில் தான் ஆச்சாரியர்கள் இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட உயர்ந்த ஆஸ்தானமான இந்த காட்டழி சிங்கர் கோவிலில் இந்த வளாகத்தில் சாயங்கால வேளையில் அடியேனை ஒரு நிருசிம்ஹாவதாரத்தை பற்றி, பிரகலாதனை பற்றி ஓரிரண்டு வார்த்தை சொல்லுமாறு அழைத்த ஸ்ரீகாந்த் ஆலிவில் மீடியா அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திகர்களுக்கு பல்லாண்டு பாடி, ஸ்தலத்தார் கோவில் சார்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஆஃபீஸர்ஸ்க்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய கைங்கரியம் செய்யக்கூடிய பட்டர்களுக்கு அடியனுடைய கிருத்தஜதைகளை கொண்டாடி, சண்டே ஈவினிங் இப்போ வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போகிறதா நல்ல வேளை அதுக்கு முன்னாடி உபன்யாசம் சொல்லிட்டேன். இல்லை யாரும் வரமாட்டா, ஏன்னா அதில் எவ்வளோ 6 4 எல்லாம் அடிக்க போகிறா. அதுதானே நமக்கு மோட்சம் கொடுக்க போகிறது. நரசிம்மாவதாரம் கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அதனால் நல்ல வேளை இன்றைக்கி எதிர்நீச்சலும் இல்லை. ஒரு பெரிய பாக்கியம். எல்லாரும் நிறைய பேர் அழுதுட்டாயோ நந்தினி மாமனார் போயிட்டாரே அப்படின்னு அவள் இருந்திருக்கான். அதனால் கரெக்டாக பார்த்து சண்டேயாக வச்சு, அதெல்லாம் இப்போ எவ்வளோ அனந்தராம தீட்சிதர் இருந்த காலத்துல தான் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் உபன்யாசம் சொல்லணும்னா எதிர்நீச்சல் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறவர் கேட்குறாரு, சார் கொஞ்சம் வீக்கெண்டாக சொல்லுங்க. வீக்கெண்டாக இருக்கணும், பண்டிகையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்ல நாடாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நல்ல நாடாக இருந்தால் ஆற்றுலேயே இருந்துருவா, பண்டிகையாக இருந்துவிட்டா ஆற்றுலேயே இருந்துருவா, ஆடி வெள்ளி இத்தியாதிகள்லாம் கொடுத்துட்டேன்னா பெருமாள் சந்நிதியிலேயே இருப்பா. அது எதுவுமே இல்லாமல், சீரியலும் இல்லாமல், அந்த ஹிரண்யகிருஷ்ண வரம் கேட்டான் பாருங்க, இதுவும் இருக்கக்கூடாது அதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நாள் கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சிடும். நல்ல வேறு நேற்று தஞ்சாவூரில் பேசின்னு புரட்டாசி சனிக்கிழமை, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் இல்லையா? அதனால் நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்கேன்னா, மெனி யங்ஸ்டர்ஸ் தட் ஐ கேன் see. That's very very refreshing and very happy to see. அது நடுவில் ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன எடுத்துன்னா, உபன்யாசம்னா ஏன்னோ வயசானாதான் கேட்கணும்னு வச்சுருந்தா அது தப்பு. யூ கேன் மேக் டைம் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் ஒன்றும் புரியாத ஒரு விஷயத்தை சொல்லிவிடாது. சின்ன குழந்தை முதல் பெரியோர்கள் வரை எல்லோருக்கும் ராசிக்கியம் இருக்கும் நம்ம இதிகாச புராணங்கள். சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிவிட்டு அவளையும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு they will also feel good, connected-ஆக இருக்கும். அவ்வளோதான். பல பேர் என்கிட்ட கேட்பா, நீங்கள் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன், தீக்ஷிதர் அப்படி கொடுத்தது இல்லையே, 1960 தீக்ஷிதர் அப்படி கொடுத்தது இல்லையா? 1960 அவர் கொடுக்கல, 2023 இல்லையா? நடுவில் எத்தனையோ பக்கம் காணாமல் போயிடுது. யங்ஸ்டர்ஸ், வேலைக்கு போகிறவா, பெற்றோர்கள், ப்ராஸ்பெக்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி எல்லாரும் கேட்கணும். கேட்டால்தான் நமக்கு நம்ம தர்மத்தை பற்றி புரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற அந்த இக்னரன்ஸை தான் எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. நமக்கு விஷயம் தெரிஞ்சுடுத்தோன்னு வச்சுக்கோ, சுவாமி இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம குவைட்டாக இருந்துடலான்னு போயிடுவா. நமக்கு தெரியாமல் போனதால் தான் இதெல்லாம் நமக்கு முக்கியமா. எனக்கு பாகவதமாக சோறு போட போகிறது, ராமாயணமாக போட போகிறதுன்னு கேட்டு 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 குட்டிச்சோறு அடிச்சுட்டோம்.
இப்போ நம்மளே ஏதாவது ராமாயணத்தை பற்றி கேட்டால் நமக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அப்படிதான் பண்ணியிருப்பாரோ என்னவோ, ராமர் ஏன் அப்படி பண்ணிவிட்டார், நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. அவள் எப்படி கேட்பான்னா நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். ஒரு சொல்கிறத பார்த்தா ரொம்ப படிச்சிருக்கிற போல இருக்குது. ஏன்னா நம்ம கேட்கலையே, நம்ம தர்மத்தை நம்ம விட்டுட்டோம். ஸ்ரவணம்ங்கிறது நம்ம தர்மம், அதை விட்டுட்டோம், அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். ஃபோன் கேட்டுக்கோன், ஃபோன் தான் மோட்சத்துக்கு போகும். இப்போ சஹஸ்ரநாமம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஃபோனில் இருக்குது. நாளைக்கு எது மோட்சத்துக்கு போகும்? ஃபோன் தான். ஏன்னா நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிறத மறந்துவிட்டோம். நான் தப்பு சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கதாபாகங்கள், நம்ம சனாதன தர்மம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ, we will become strong, we will be able to defend our dharma. நமக்கு தெரியாமல் போனதால தான் 10 பேர் கடும் சொற்கள் சொல்லும்போது நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். யாரையும் சொல்கிறார் போல, நம்மளை சொன்னேன்னு நம்மளை ஒன்றும் சொல்ல அப்படின்னு உட்காந்துட்டு. ஏன்னா நமக்கு தெரியல. Our ignorance is being exploited. Never do that. நமக்கு வயசு என்ன ஆனாலும் கவலைப்படாதீங்க. பல பேர் சொல்லுவார், சுவாமி நான் 60 வயசு வைக்க ரொம்ப உழைச்சுட்டேன், எனக்கு அப்போல்லாம் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ கேளுங்கோ, இட் இஸ் நெவர் லேட். தெரிஞ்சுக்கிறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ வயசே கிடையாது. 80-90 இயர்ஸ்லாம் பிஹெச்டி வாங்குறவா இருக்கா. கற்றுக்கோங்க. கற்றுண்டு இப்போ என்ன பிரயோஜனம்? இப்படியே கேட்டு அப்போ இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. கற்றுண்டு என்ன பிரயோஜனம் கேட்குறோமே, நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனத்தையே தேடின்னு போயிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் உங்கள் வீட்டில் பெற்றோர்கள் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், பேரம்பேத்திலாம் நிறைய பேருக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பா, ப்ளீஸ் மேக் ஷுவர். பல பேர் எனக்கு நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழில் சொன்னால் தான் அது நல்லா இருக்குது. என்ன பண்ணுறது, உங்கள் பேரம்பேத்தி நீங்கள் ஃபாரின் கமிச்சாச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு புரிகிற பாஷையில் தானே நான் சொல்லணும். அவாப்த சமாஸ்த காமனாய் சமஸ்த வஸ்து விலக்ஷணனாய் அகிலஹேய பிரத்யநீக தானனான எம்பெருமான்னு சொன்னால் அது ஆறு பார்க்குறது. சார் நீங்கள் எதோ தமிழில் சொல்லுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் வேறு எதுலேயோ சொல்கிறீங்களே. அப்போ அதுக்கு புரிகிற மொழியில் தான் சொல்லணும். See, our fight was against the English people, not against the English language. ஞாபகம் வச்சுங்கோ, பிரிட்டிஷர்ஸை தான் நம்ம எதிர்த்தோமே ஒழிய அவர்கள் மொழியை நம்ம எதிர்க்கலை. மொழி எதுவாக இருந்தாலும் விஷயம்தான் முக்கியம். இங்கிலீஷில் சொன்னால் என்ன, தமிழில் சொன்னால் என்ன, சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் என்ன. அது அடிக்கடி கேட்பா, தமிழில் அர்ச்சனை பண்ணலாமா? பண்ணிட்டு போங்க, ஏதோ ஒன்றில் அர்ச்சனைன்னு பண்ணால் போகிறோம். அது தமிழில் பண்ணால் என்ன, எதில் பண்ணால் என்ன. அந்த மாதிரி உபன்யாசம் எந்த மொழியில் சொன்னாலும் விஷயத்தை இப்போ நான் சொல்லும்போது ஒரு தடவையும் எனக்கு தோணும், ஐயோ போன தடவை இந்த விஷயம் நமக்கு வாயில் தோணவே நீ இப்போ தோணிடுத்தே. கேட்குறவனுக்கும் அப்படி தோணும். எத்தனை தடவை நீங்கள் ராமாயணம் கேட்டாலும் எதுவும் புதுசாக ஒன்று வரும். ஐயோ இவ்வளோ வருஷமாக நமக்கு இது தெரியவே இல்லையே ராமாயணத்தில். அதுதான் நம்ம இதிகாச புராணங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதை சாயங்கால வேளையில் அடியேனை சொல்லுமாறு அழைத்த அத்தனை பேருக்கும் உங்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாடி அமைகிறேன். நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டபிண்டிர் மக்களே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिन्महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय इति समर्पय. नमस्कार.